ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி பஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் லைக் பண்ணி சாப்பிட்ற இந்த பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி சமைக்கிறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு தான். நான் இன்றைக்கி வந்து 1 கப் அளவுக்கு நான் ரேஷியோவில் நான் எடுத்திருக்கேன். ரேஷன் அரிசியை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்த மாவு தான் இது. இந்த மாவில் தான் நம்ம இன்றைக்கி பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இட்லி பேனில் நான் வந்து தேவையான அளவுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். லைட்டாக வந்து ஆவி கட்டி எடுத்திங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஆவி கட்டி பண்ணுறோம். தண்ணியும் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இட்லி தட்டை நம்ம வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒயிட் கலர் துணியை வந்து நல்லா லைட்டாக வந்து ஈரம் பண்ணி அதை புழிஞ்சு எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மாவை ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம உள்ளே சேர்க்கணும். இதை வந்து நார்மலாகவே நம்ம ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து உருண்டை பிடிச்சி கூட நம்ம பால் கொழுக்கட்டை செய்யலாம். இந்த மாதிரி ஆவி கட்டி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஆவி கட்டி தான் நான் பண்ணுவேன். ஸோ நான் வந்து இந்த மெத்தடில் செய்கிறதுனால நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மெத்தட் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நீங்களே இந்த டேஸ்ட்டு விடவே மாட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம போட்ட மாவு எல்லாத்தையும் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இட்லி தட்டையும் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும், நமக்கு நல்ல ஸ்டீம் ஆகிடும். அந்த மாவு வந்து கை தொட்டு பார்க்கும்போது லைட்டாக அந்த சூடு இருக்கணும். அந்த சூடு அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும், நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் மாவு வந்து லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை அப்படியே துணியோடு கொண்டு போய் வேறு ஒரு பிளேட்டில் கொண்டு போய் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தான். எடுத்து வச்சுருக்க மாவை நம்ம அந்த பிளேட்டில் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். மாவு வந்து நம்ம வந்து ஸ்டீம் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கையால் வந்து ஃபுல்லாக உடச்சி விட்டிங்கன்னா கரெக்டாக ஆகிடும். நான் வந்து சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கரண்டியில் வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மெத்தடை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் மாவு கட்டி ஃபுல்லாக நம்ம உடச்சி விட்டாச்சு. கையால் வந்து ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மாவு வந்து உருண்டை பண்ண போகிறோம். ஸோ அதனால் மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு லைட்டாக விதவிதன்னு இருக்கிற ஒரு ஹாட் வாட்டர் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், அந்த சாஃப்ட்னஸ் வரும். அதுக்காக தான் நம்ம ஹாட் வாட்டர் சேர்க்குறோம். ரொம்பவும் ஹாட்டாக சேர்த்துடாதீங்க, நமக்கு வந்து மாவு வந்து நமக்கு வந்து அந்த ரொம்ப வந்து உடைய ஆரம்பிச்சிடும். லைட் சூடில் இருக்கிற மாதிரி சேருங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு ஃபுல்லாக கையாலே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாத்தையும் இந்த கையால் ஃபுல்லாக மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமும் நமக்கு அந்த மாவு நல்ல ஒரு சாஃப்ட்னஸோடு இருக்கும். கையை வச்சு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தா நல்ல ஒரு சாஃப்ட்னஸோடு இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா. மாவு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பால் கொழுக்கட்டை பண்ணுறதுனால கொழுக்கட்டை ஃபுல்லாக நம்ம பிடிச்சி போட போகிறோம். லைட்டாக வந்து ஒரு ட்ராப் அளவு ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து அதை நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படியே நம்ம வந்து பால் மாதிரி ஃபுல்லாக உருட்டி நம்ம எடுக்க போகிறோம். இதே மாதிரி 2 ஷேப்பில் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். நான் வந்து உருண்டையாகவும் நான் வந்து தின்னாகவும் நான் எடுத்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நம்ம வந்து பால் ஃபுல்லாக உருட்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒல்லியாக திரட்டிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஈக்குவலாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இல்லைனா வந்து கொஞ்சம் ஒன்று பெருசு ஒன்று சின்னதும் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உருட்டி நம்ம அந்த பிளேட்டில் எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா மொத்தமாக போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் உருட்டணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் வந்து ரவுண்ட் ஷேப்பிலும் இன்னொன்று வந்து நான் வந்து தின்னாகவும் நான் உருட்டிக்கிறேன். சர்க்கிளாக உருட்டுறதை விட இந்த தின்னாக உருட்டுறது ரொம்ப ஈஸி, டக்கு நம்ம உருட்டிடலாம், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் உருட்டி இதே மாதிரி வச்சுக்க போகிறோம். இந்த பால் கொழுக்கட்டைக்கு முக்கியமான வேலையே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருட்டி எடுக்கிறது தான். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம உருட்டி எடுத்தாச்சு. உருட்டின கொழுக்கட்டை எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு ஆவி கட்டி நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதே இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இட்லி தட்டை வந்து மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டீம் பண்ணணும் தண்ணி ஃபஸ்ட்டு. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இட்லி தட்டை தூக்கி நான் அந்த இட்லி குண்டானில் வச்சு நம்ம ஆவி கட்டி எடுக்க போகிறோம்.
அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஒரு ட்ராப் அளவுக்கு ஆயில் வந்து ஊற்றி அது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க தட்டு ஃபுல்லாக. நமக்கு அப்போ தான் ஒட்டாமல் வரும். நம்ம வந்து உருட்டியை நம்ம கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்க பாருங்கள். பால் கொழுக்கட்டை உருட்டை அது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்க்கும்போது கொஞ்சம் மெதுவாக ஒன்று ஒன்றா சேருங்க, ஏன்னா உடைய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம உருட்டி வச்சுருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று. ஸோ இந்த மாதிரி பார்த்து கேர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா நமக்கு ஒன்றோட ஒன்று உடையாமல் இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம உருட்டி வச்சுருக்க எல்லா உருண்டையும் நம்ம சேர்த்தாச்சு. இட்லி பாத்திரத்து மூடியை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணணும் கிடையாது. லைட்டாக ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணினா போதும், கரெக்டாக ஆகிடும். குக் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவு எதுக்குன்னா, நம்ம அதை கரைச்சி நம்ம வந்து அந்த பால் கொழுக்கட்டை செய்கிறதெல்லாம் நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். அதனால ஒரு 3 ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட கெட்டியே இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும் முன்னாடியே. நம்ம வந்து வேக வைக்கும்போது அதை நம்ம உள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நம்ம கலக்கி வச்சுருக்க மாவு நல்லா கெட்டியே இல்லாமல் நல்லா ஃபுல்லாக தண்ணியாக நல்லா லிக்விடாக கலக்கி வச்சுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து பால் கொழுக்கட்டை உருண்டையெல்லாம் நம்ம வேக வச்சுருந்தோம். 5 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லா உருண்டையும் நம்ம எடுத்து நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாது நம்ம எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இந்த தட்டில் ஃபுல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க போகிறோம். பால் கொழுக்கட்டைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது தான். நம்ம ஆல்ரெடி வந்து அரிசி மாவு வந்து கலக்கி வச்சுருந்தோம். 1 கப்பு அளவுக்கு நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 1 கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். வெல்லம் கூட சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன், நாட்டு சக்கரை. ஸோ இந்த நாட்டு சக்கரையில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் பால் கொழுக்கட்டை. ஸோ அதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பேன் மாதிரி எடுத்துக்கோங்க. தேவையான கொஞ்சம் ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வேக வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த பால் கொழுக்கட்டை உருண்டை, அந்த உருண்டையெல்லாம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சேருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் தண்ணி கொதிச்சா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்க ஒவ்வொரு பொருளையும் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து இதை ஸ்டீம் பண்ணி தான் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ லைட்டாக வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சோன்னே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பச்சரிசி மாவு கலக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த கலக்கின மாவு தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கணும். இப்போ தான் ஸ்வீட்காக நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த மாவை சேர்த்துக்கலாம். இதோட ஊற்றும்போது லைட்டாக அந்த மாதிரி கரண்டியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. ஏன்னா அடியில் நமக்கு வந்து கெட்டி கெட்டியாக நிற்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நமக்கு அடியில் மாவு நம்ம மேலே மட்டும் தண்ணியும் மட்டும் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கலக்கிட்டு ஊற்றுங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி கலக்கிட்டு ஊற்றிட்டு கரண்டி வச்சு கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து பச்சரிசி மாவு தண்ணி ஊற்றி இருக்கிறதுனால நமக்கு வந்து கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அப்போ வந்து நமக்கு தில்லி ஆகிடும். ஸோ தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஊற்றின பச்சரிசி எல்லாமே கொஞ்சம் லைட்டாக கொலன்னு நமக்கு வந்திருக்குது. இதை நல்லா கொதிக்கணும். கண்டிப்பாக வந்து நம்ம பச்சரிசி தண்ணி நம்ம ஊற்றிருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். நல்லா கெட்டியாக நமக்கு வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றுனதுக்கும் இப்போவுக்கும் பார்க்கும்போது அந்த கொலப்போடு இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பால் கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் நமக்கு கெட்டியாக ஆகிடுக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்க கரெக்டாக இருக்கும். ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி 1 கப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெல்லம் சேர்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரேஷியோவில் போட்டுக்கோங்க. நான் வந்து நாட்டு சர்க்கரையில் நான் செய்கிறதுனால எனக்கு ரொம்ப டார்க்காக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்வீட்டு கொஞ்சம் அதிகமாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. ஸோ அதுக்காக நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு. ஸோ அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி கொதிச்சா போதும், கரெக்டாக இருக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப்பு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பால் கொழுக்கட்டை ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் இருந்தால் சேருங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் வந்து நச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பால் கொழுக்கட்டை. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்களேன், நீங்களே விடவே மாட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், லைக் பண்ணி சாப்பிடுவீங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க கூட லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டுமே கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். நிறைய பேர் வந்து ஆவி கட்டாமல் செய்வாங்க, அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிடும். நமக்கு அது மாவோட சாஃப்ட்னஸும் வராது. இந்த மெத்தடில் நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே விடவே மாட்டீங்க, லைக் பண்ணி சாப்பிடுவீங்க. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.